இன்னைக்கு வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கான்டென்ட் வந்து நம்ம டச் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த கான்டென்ட் வந்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்த கான்டென்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக் மாதிரி தெரியும். இந்த ட்ராக் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் நிற்குது. அந்த 2 வீலருக்கு பக்கத்தில் வந்து நம்ம இறங்க போகிறோம். இறங்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யங்ஸ்டர், அதாவது ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு பிளானே கிடையாது. இது கரெக்டாக அந்த சந்தர்ப்பம் வந்துச்சு. டக்குன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம், இதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சோம். அவர்கிட்ட நம்ம பேசணும், அவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து அவருடைய லேண்டு தான். அந்த லேண்டுக்கு போய் அவரை மீட் பண்ணுவோம். அவர் மேலே வந்து நம்மள்கிட்ட சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் நான் நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து நம்ம பார்க்க முடியலன்றது ஒரு வருத்தமாக இருந்தாலும், இப்படி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம போய் என்னன்றதை பார்த்து அவர்கிட்ட பேசிடுவோம். என்ன நம்மளை சுற்றி ஒரே காடாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக் பிளேஸுக்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸை பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விவசாயியை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர் பேர் வந்து மிஸ்டர் செல்வகுமார். நம்ம கூட இருக்கார். செல்வகுமார் இங்கே இருக்கார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். வணக்கம். ஸோ உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஏஜ்? நான் வந்து 6வது படிச்சிருக்கேன். எனக்கு 25 வயசு ஆச்சு. 25 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல. கூட பிறந்தது மொத்தம் 5 பேரு. 4 பேர் என் தங்கச்சியோட 5 பேர். 4 பேர் கல்யாணம் முடிஞ்சுச்சு. எல்லா ஃபேமிலியோட இருக்காங்க. நான் ஒரு ஆள் தான். நீங்க ஒரு ஆளு. ஆனா வந்து உங்களுக்கு விவசாயம் தான் இன்ட்ரெஸ்ட். ஆமா, அப்பா மட்டும் இருக்காரு. அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாரு எனக்கு. எனக்கு இந்த டீசல் வாங்க, இந்த மாதிரி வேலைக்கு ஆளுங்க எது வேணுமா அப்படின்ற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. சின்ன சின்ன உதவிகள் வந்து அவர் மூலமா வந்து நடந்துகிட்டு இருக்கு. அம்மா இல்ல, அதனால அப்பா அங்க தோட்டத்துல நம்ம காட்டுல அப்பா இருக்காரு. இந்த காட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி. செல்வகுமார், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷனை பத்தி சொல்லுங்க. இந்த ஊர் பேர்? இந்த ஊர் பேர் வந்து சிறுமலை. ஓகே. சிறுமலை. இது வந்து நான் தென்மலையில இருக்கேன். பகஸ்தர் மரத்துல இந்த தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான். இப்ப விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. எவ்வளவு நாளா வந்து நீங்க விவசாயம் பண்ணி? இப்ப கிட்டத்தட்ட நான் ஒரு 12 வருஷமா 13 வருஷம் நான் விவசாயம் பண்றேன். அது குடும்பத்துல இருந்து அப்படியே எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாமே விவசாயம் தான். நானும் அப்ப அதே விவசாயம் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, வெரி குட். இப்போ நீங்க வந்து தென்மலையில இருக்கீங்க. தென்மலையில. சிறுமலை தென்மலை எவ்வளவு தூரம்? சிறுமலை தென்மலையில வந்து இப்ப அகஸ்தியர் மரத்துல இருந்து நம்ம ஊர் தென்மலை வந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல வந்து தென்மலை. சோ நீங்க வந்து சிறுமலைக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கு இங்க டெய்லி வந்துட்டு போறீங்க? ஆமா, நான் தென்மலையில இருந்து நான் இங்க இந்த தோட்டம் வந்து கான்ட்ராக்ட் பிடிச்சிருக்கனால ஓகே, இப்ப நான் இங்க இருந்து தங்கி பாத்துக்கிட்டு இருக்கேன். சோ இந்த இடம் வந்து எவ்வளவு பரப்பளவு உள்ளது? ஒரு 2 ஏக்கர் இருக்குமா? இந்த இது 2 ஏக்கர் பரப்பளவு இருக்கும். நீங்க இதுல வந்து என்ன வந்து பயிர் பண்றீங்க? இப்ப இதுல வந்து நான் அவரை போட்டிருக்கேன். ஏற்கனவே சவுச்சவ் போட்டிருந்து எல்லாம் இந்த மாதிரி குரங்கு இது மாதிரி அலிமோனம் பண்ணிருச்சு. இப்ப அதை மறுபடியும் அதை பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்றது, அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் எல்லாத்துக்கும் அவரை போடுற மாதிரி. சரி, இப்ப நம்ம அந்த விவசாயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காட்டை பத்தி சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட காடு? சாயந்தரத்துக்கு மேல இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கு? சாயந்தரத்துக்கு மேலண்டா ஒரு குருவி சத்தம் கூட கேட்காது. இப்ப நான் இந்த தோட்டத்துல நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் இத்தனை பந்தலும் பாக்குறேன். அதே மாதிரி காலையிலே ஆனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஒரே ஆள் தான் இருப்பேன் இந்த காட்டுக்குள்ள. நான் ஒரு ஆள் இருந்து இவ்வளவு விவசாயம் பண்றேன். குரங்கு இங்கேயே தங்குறீங்களா? ஆமா, இங்கேயே தங்கி இருக்கேன். அங்க குடிசை வந்து அங்க நான் இப்ப வந்து இந்த தற்காலிகத்துக்கு போட்டிருக்கேன். ஓகே. சமையல் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன். ஒரே ஆள். எப்படி முடியுதுன்னா, இது அனுபவம் இருக்குன்றனால அதை பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி, விலங்குகள் இந்த மாதிரி பிரச்சனை? விலங்குகள்னா இப்போ பகல்ல இருந்து சாயந்தரம் 6 மணி ஏறிதி குரங்கு வந்து இந்த செடிகளை ஃபுல்லா தின்னுடும். தின்று அதே மாதிரி இந்த சவு போட்டிருந்தது எல்லாத்தையும் குரங்கு தின்றுச்சு.
அது சாப்பிட்டு போனனால அதை நம்ம தேத்த முடியாது. இப்ப அதுதான் நாய் கொண்டு வந்து இங்க வச்சிருக்கோம். ஓகே. இன்னும் அதுக்கப்புறம் அது குரங்கு என்ன அலிமானம் பண்ணாது இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா அவரை வந்து அதிக அலிமானம் பண்ணாது. ஆனா குறைந்த அளவுல மட்டும்தான் அலிமானம் வரும். இப்போ வந்து விளைச்சல்ல வந்து உங்களுக்கு சவு வந்து நல்லா இருக்குமா, அவரை நல்லா இருக்குமா? சவுச்சவு வந்து எப்படி, சவுச்சவு வந்து நமக்கு வேலை கம்மி. ஓகே. நம்ம காய் வாங்கி நட்டு நம்ம மற்ற வேலைகள் மட்டும்தான் பார்க்க போறோம். கொடி ஒடிச்சுன்னா காய் எடுக்கிற வேலை. அவரை அப்படி இல்லை. அவரை வந்து நம்ம நட்டதுல இருந்து ஒரு சின்ன பிள்ளைய பராமரிக்கிறதோட ரொம்ப கவனமா பராமரிக்கணும். ஏன்னா 2 இலை பயிரா வரும், 3 இலை 4 இலையில சரடு போட வந்துடும். அதுக்கு இடையில வந்து சிம்பு ஒடிக்கணும். சிம்பு ஒடிச்சு பந்தல் உயரத்துக்கு கொடி வந்துருச்சுன்னா கொடி கட்டணும். கொடி கட்டணும், பூச்சி மருந்து. கொடி வந்து நீங்க என்ன உயரத்துக்கு வந்து நீங்க கொடி ஏத்துறீங்க? நம்ம வந்து இப்ப பந்தல் ஹைட் வந்து நம்ம 6 அடி ஹைட் இருக்கு. 6 அடி ஹைட். 6 அடி ஹைட். அப்ப இதுதான் ஹைட். ஆமா, 6 அடி ஹைட் இருக்கு. 6 அடி ஹைட்ல நமக்கு வந்து ஒரு 1 அடி அப்படி கொடி வந்துருச்சுனாலே நம்ம கட்ட ஆரம்பிச்சிடணும். விட்டோம்னா நம்ம விளக்கு திரி மாதிரி எல்லாம் சுத்திக்கிறோம். அப்படியே பின்னிக்கிறோம், ஒன்னோட ஒன்னா பின்னிக்கிறோம். நம்ம எடுக்க முடியாது ரிட்டர்ன். அப்போ வந்து உடஞ்சு போயிடும். ஆமா, உடஞ்சிரும். அப்படி நம்ம எடுத்து கட்டினா தான் அதுல மகசூல் பார்க்க முடியும். கூட்டுப்புழு, அசூனி, இந்த பூச்சிகள் நிறைய விழுகும். இப்போ நீங்க வந்து இயற்கை விவசாயமா இல்ல செயற்கை விவசாயம்? இயற்கை இருக்கு, செயற்கையும். ரசாயன உரம் ஒவ்வொன்று இந்த யூரியா, டிஏபி போட்டே ஆகும், இதுக்கு போடுறோம். அது வந்து நம்ம ஊட்டச்சத்து மாதிரி ஆரம்பத்துல செடி எந்திரிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி மாட்டு இருக்கு. மாட்டு சாணம் வந்து நம்ம கீழ இருந்து ஏத்திட்டு வந்துருவோம். ஏத்திட்டு வந்து நம்ம குழி எடுத்து அதுல மாட்டு சாணம் போட்டு குழி மூடிட்டு அதுக்கப்புறமேல் தான் அதுல பயிரே போடுவோம். ஆரம்பம் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டு எருவுலதான் அதுல முளைக்கும், மாட்டு சாணத்துல. ஓகே. சாணத்துல வந்து அதுலதான் சக்தி இருக்கு. சக்தி வந்து முளைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இதர மருந்துகள். ஆமா, இதர மருந்து. அது வந்து நம்ம மாட்டு சாணம் போட்டோம்னா நமக்கு வந்து கொடி வந்து தேங்காம எந்திரிக்கும். என்ன ரசாயன உரமா இருந்தாலும் நம்ம இயற்கை உரம் மாதிரி வராது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மழையை நம்பி இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு நீர் ஆதாரம் வந்து எப்படி இருக்கு? நீர் ஆதாரம் வந்து மழையை நம்பிதான் இருக்கும். மழை பெஞ்சாதானே நம்மளுக்கு நீர் வரும். அப்போ இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து எப்படி உங்களால இதுல வந்து நமக்கு வாரத்துல 7 நாள்ன்றப்ப 2 தடவை இதுக்கு தண்ணி கட்டினா போதும். 2 தடவை தண்ணி பாய்ச்சினா போதும் அவரைக்கு. சவுச்சவுன்றப்ப 1 நாள் விட்டு 1 நாள் பாய்ச்சியே ஆகணும். எந்த மாதிரி இல்லைன்னா கொடி உட்காந்து. இது வந்து நமக்கு வந்து வெயில் தாங்கும். எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு நல்லா காப்பு இருக்கும். கொடியை பராமரிக்கணும். சரி, அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கால மாற்றங்கள், அதாவது கிளைமேட் வந்து நமக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? கால மாற்றங்கள் இது வந்து எப்படி சொல்றது, நேத்து சாயங்காலம் தெரிஞ்சு காத்து இல்ல, நல்ல வெயிலு. நேத்து சாயந்தரத்துல இருந்து நல்ல காத்து, குளிர், பனி, வெளியே வரவே முடியல, அந்த அளவுக்கு இருக்கு. முக்கியமா வந்து இந்த வீடியோ வந்து நம்ம டிசம்பர் மாசத்துல வந்து தான் ஷூட் பண்றோம். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிளைமேட் எப்படி மாறி இருக்கு. கிளைமேட் எப்படின்னா இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து மிஸ்ட் பனிமூட்டம் ஆள் இந்த இவ்வளவு பாத்தி ஒரு 10 அடி தெரியாது அந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்ல மழை, இடையில 1 நாள் 2 நாள் கேப் இருக்கும். அந்த கேப்ல வந்து நமக்கு இந்த வெயில் பாத்துக்கிட்டாதான். அதுக்கப்புறம் அப்படியே காலம் மாதிரி மழை மட்டும் மேய்ச்சி பனிமூட்டம் கொஞ்சம் விளைவிச்சு. இப்ப அப்படியே எல்லாம் நின்று ஒரு 3 நாள் வெயில் அடிச்சிச்சு. 3 நாள் சென்றோடனே இந்த இப்ப மறுபடியும் மோடம் போட்டுருச்சு காத்து. இப்போ நம்ம உங்க இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரிவா இருக்கே, இது மழை வர்றப்ப வந்து உங்களுக்கு பிரச்சனையா இல்லையா? இது மழை வர்றதுக்கெல்லாம் இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா பூமி வந்து அதோட நீரை வச்சுக்கிறதுன்றப்ப நமக்கு கீழே வந்து நம்ம கேணி இருக்கு. கேணி அதுல இருந்து இன்ஜின் மூலியமா நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிறோம். அப்போ நீங்க வந்து இதுக்கு மோட்டர் போட்டிருக்கீங்க. மோட்டர் போட்டு எவ்வளவு தூரத்துக்கு வந்து இருக்கு இந்த கேணி வந்து? இப்ப இங்க இருந்து ஒரு 600 அடி வரும். 600 அடிக்கு வந்து நீங்க வந்து ஹோஸ் போட்டிருக்கீங்க. ஹோஸ் போட்டு பம்ப் 10 HP ஆயில் இன்ஜின், ஸ்டேஜ் பம்ப், டீசல் இன்ஜின். அப்ப இதுக்கு டீசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திரும்ப வந்து கீழ போய் திண்டுக்கல் போய் தான் நாங்க. எவ்வளவு லிட்டர் எடுக்கிறீங்க நீங்க? நாங்க வந்து ஒரு தண்ணிக்கு வந்து 15 லிட்டர் எடுப்போம். இல்ல டீசல் வந்து எவ்வளவு நீங்க போய் திண்டுக்கல்ல இருந்து வாங்குறீங்க? ஆமா, திண்டுக்கல்ல இருந்து நீங்க எவ்வளவு? திண்டுக்கல்ல இருந்துன்னா 20 லிட்டர் எழுதி ஒரு தடவைக்கு வாங்குவோம். வாரத்துல 20-25 லிட்டர் வாங்குவோம். அப்போ மாசத்துக்கு வந்து 100 லிட்டர் கணக்கு. அந்த அளவுக்கு கணக்கு. 100 லிட்டர் வந்து நீங்க கணக்கு வச்சுக்கிறீங்க. சரி, இந்த காத்து நீங்க கொடி கட்டிட்டீங்க, எப்படி தாங்குது இந்த காத்து? அது வந்து நம்ம மேல பட்டை போட்டு நம்ம அந்த கம்பியிலேயே கட்டிடுவோம். அப்ப வந்து கொடி எங்கிட்டும் போகாது, அசையாத. அவரை கொடி போகாது. அதே சவுச்சவுன்றப்ப அதுல ஸ்ப்ரிங் வரும். அது அப்படி கால் வீசுற மாதிரி புடிச்சுக்கிச்சுன்னா கொடி எங்கேயுமே ஆடிக்கிட்டு இருக்கணும், கொடி எங்கேயும் போகாது. அவரை கொடி அப்படி இல்லை. ஆனா சவுச்சவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரங்கு பிரச்சனை இருக்கிறதுனால அதிகம்.
ஆமா. ஸோ அதை பயிரை வந்து நீங்க தவிர்க்கிறோம்னா இது ஏற்கனவே பார்த்தவங்க பார்க்க முடியாம விட்டுட்டாங்க. நான் இப்ப இடையில வந்தேன். ஓ. இடையில வந்தனால அதை அவங்க பராமரிக்க முடியல, அது போயிடுச்சு. இப்ப நான் வந்து ஒவ்வொன்றா பாத்துக்கிட்டு வரேன். சரி சரி, இதை வந்து நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல எடுத்து ஆமா, பண்ணிட்டு கான்ட்ராக்ட்ல எடுத்து இருக்கீங்க. Very பாத்துக்கிட்டு good. இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் மாதிரி அப்படியே இருந்து ரொட்டேஷன் மாதிரி அப்படி அவ்வளவுதான். சரி சரி சரி. இதுல வந்து இந்த கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன, அவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், நீங்க என்ன வச்சுக்கிருவீங்க? இப்ப வந்து இப்ப நான் கார்த்திகை மாசம் 20ஆம் தேதிக்கு புடிச்சிருக்கேன். அதே அடுத்த வருஷம் 20ஆம் தேதி கார்த்திகை மாசம் காட்டை நான் காலி பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறமேல் அதுக்கு அடுத்த வருஷமும் எங்களால பார்க்க முடியல, இந்த தோட்டத்தை நீங்க பாத்துக்கோங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு, எனக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறுபடியும் இதே மாதிரி பேசி அது அப்படியே renew பண்ணிக்கிறோம். அதுக்கு அவங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு அமௌண்டா பே பண்ணணும். அமௌண்ட் நீங்க சொல்ல வேணா, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து நீங்க கொடுக்குறீங்க இல்லையா? ஆனா மகசூல்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மகசூல்ல பயிர்ல வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ மொத்தப்படி மொத்தமா வந்து நீங்க வந்து இங்கேயே வந்து உங்க லைஃபை செட்டில் ஆயிட்டீங்க. ஆமா, ஏன்னா சொந்த ஊரு சிறுமலை தான். தென்மலைன்னு ஒரு 7 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. சரி. அப்படின்றப்ப நான் எது ஒண்ணுனாலும் நான் இங்க போயிட்டு வந்துக்கலாம். வர்றதுக்கு ஈஸியா. அத்தியாவசிய தேவைக்கு இங்க ஜாமான் எந்த ஒரு பொருட்களும் வாங்க முடியாது. எல்லாமே திண்டுக்கல் தான். காய்கறி வெங்காயம் தக்காளி வாங்கணும்னாலும் கூட திண்டுக்கல் தான் போகணும். நாங்க ஒரு வாரத்துக்கு தேவையானதுகளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். இதை தவிர இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த பயிரை தவிர வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இது சப்போர்ட் பண்ணுமா? இந்த பூமி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்னா பீன்ஸ். இப்ப எந்த பீன்ஸ்? முருங்கை பீன்ஸ் போடுவோம், பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், இந்த பென்னி, இந்த மாதிரி புஷ், இந்த வகை பீன்ஸ் எல்லாமே போடுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லையா? அதிகமான லாபம் கொடுக்கும். லாபம் கொடுக்குதுன்னா நமக்கு வந்து வியாபாரிகளுக்கு அது லாபம், விவசாயிகளுக்கு வந்து அது லாபம் கம்மி. விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறது 100 ரூபாய்க்கு இப்ப 10 கிலோ வந்து ஒரு மனுன்னு சொல்லுவாங்க. 10 கிலோ ஒரு மனு. அது வந்து எப்படின்னா 100 ரூபாய்க்கும் போகும், 500 ரூபாய்க்கும் போகும். அப்போ வந்து கிலோ வந்து நமக்கு 10 ரூபா ரேட்டும் கிடைக்கும், 50 ரூபா ரேட்டும் கிடைக்கும். எல்லாம் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம சமாளிக்கணும். மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க ரீட்டைல் ரேட் போடுறப்போ ரேட் கம்ப்ளீட்டா மாத்தி அதே மனு கணக்கு 10 கிலோ கணக்குல தான் வரும். 500 ரூபாய்னா 10 கிலோவுக்கு 500 ரூபாய் கணக்கு தான் வரும். வாங்கி விற்கிற வியாபாரிகள் தான் ரேட்டை கூட்டி மொத்தம் வந்து உங்களுக்குன்னு நீங்க என்ன ஒரு சொற்பமான கஷ்டம் வந்து உங்க கையில நிக்கும். ஆமா, எங்களுக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியா போகும். ஒவ்வொரு நேரம் கை நஷ்டம் வந்துடும். ஆமா, அது கால மாற்றங்கள்ல வந்து இன்னும் நிறைய வந்து. ஸோ வந்து ஒரு விவசாயி இருக்கிறது வந்து உழைப்பு மட்டுமே வந்து அங்கே இல்லை, எல்லா முழுசா வந்து தன் உடம்பையே வந்து இதில் வந்து அர்ப்பணிச்சாதான் மட்டும்தான் இவங்க வந்து ஏதாவது ஒன்று வந்து இவங்க செய்ய முடியும். நம்ம ஈஸியாக வந்து எல்லாமே வாங்குறோம், வெளியே வாங்குறோம், சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வேணான்னா தூக்கி போடுறோம், இல்லை சாப்பாடு தட்டில் வச்சது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்கி குப்பையில் போடுறோம். ஆனால் இவங்க படுற கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சூழலை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடர்ந்த காட்டில் வந்து நம்ம வந்து உட்கார்ந்துருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தானும் வந்து மேலே வரணும், தன்னை சுற்றி இருக்கிற அந்த ஃபேமிலியும் வந்து மேலே வரணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய இளமை பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெறும் 25 வயசாச்சு, இன்னும் மேரேஜ் ஆகலை, இன்னும் மேரேஜுக்கான கமிட்மெண்ட்டும் இல்லை. அதையும் விட்டுட்டு அவர் வந்து இதில் வந்து ஃபுல்லாக வந்து என்கேஜ் ஆகியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டி ஆகணும், மதிக்கணும். முக்கியமாக வந்து மதிக்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, அந்த உணவு என்ன உணவாக இருந்தாலும் தயவு செய்து அந்த உணவில் கொஞ்சமாவது மரியாதையை வந்து கொடுத்து சாப்பிடுங்க. அந்த மரியாதை நீங்கள் வந்து உணவு கொடுத்தீங்கன்னா அது இவங்களையே வந்து சேரும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ வந்து நம்ம அந்த அவரை பயிரை வந்து காட்டுறேன்னு இருக்காரு, நம்ம அது எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். தோட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட மேலும் பேசுவோம்.